காமதேனு வழிபாடு அனைத்து நலனும் பெற ஒரு எளிய தெய்வீக வழி. காமதேனு வழிபாடு செல்வமும் நிம்மதியும் தரும் புனித வழிபாடு. மனித வாழ்க்கையில் செல்வம் சேரவும், குடும்பத்தில் சுபீட்சம் நிலைக்கவும், அவ்வப்போது ஏற்படும் தடைகள் நீங்கவும் நம் முன்னோர்கள் பல ஆன்மீக வழிமுறைகளை வகுத்து வைத்து உள்ளனர். அவற்றில் மிகவும் எளிமையானதும் அனைவராலும் கடைபிடிக்கக்கூடியதுமான ஒரு வழிபாடே காமதேனு வழிபாடு. இந்த வழிபாடு பெரிய யாகம், பூஜை, கடின விரதம் போன்றவற்றை தேவையாக்காது. மனதார பசுவை வணங்கினாலே போதும். இறை அருள் நம்மை தேடி வரும் என்பது ஐதீகம் மட்டுமல்ல, அனுபவ உண்மையும் கூட. காமதேனுவும் பசுவும் தெய்வீக அம்சம். காமதேனு என்பது அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றும் தெய்வீக பசு. அதனால் தான் பசுக்களையே காமதேனுவின் பிரதிநிதியாக நம் தர்மம் போற்றுகிறது. பசுக்களில் இயல்பாகவே தெய்வீக சக்தி நிறைந்திருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. அதனால் பசுவை நேரில் கண்டு வணங்குவது கூட மிகப்பெரிய புண்ணியமாக கருதப்படுகிறது. பசுவின் மகிமை வாயு புராணம் கூறும் விளக்கம். வாயு புராணம் பசுவின் தெய்வீகத்தன்மையை மிக அழகாக விவரிக்கிறது. பசுவின் பற்களில் மருது தேவதைகள் நாக்கில், சரஸ்வதி தேவி குளம்புகளில், கந்தர்வர்கள் கண்களில், சூரியன், சந்திரன், திமிலில் நட்சத்திரங்கள் வாலில், யமதர்மன் கோமியத்தில், கங்கை மற்றும் சப்த சமுத்திரங்கள் சாணத்தில், மகாலட்சுமி மயிர்கால்களில் அனைத்து வித்தைகளும். அதோடு பசு நடந்து செல்லும் போதே தைரியம், பொறுமை, அறிவு, கருணை போன்ற தேவதைகள் அதை சுற்றி வருவதாகவும் புராணம் கூறுகிறது. இதனால்தான் பசு மாங்கல்ய தேவதை என போற்றப்படுகிறது. பசுவும் வேதங்களும், பசுவின் 4 கால்களும் 4 வேதங்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக சாஸ்திரம் கூறுகிறது. வேதங்களில் சுமார் 100 இடங்களில் பசுவை துன்புறுத்தக்கூடாது என கடுமையாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே பசுவை வணங்குவது, பாதுகாப்பது, பராமரிப்பது அனைத்தும் மிகப்பெரிய தர்மமாக கருதப்படுகிறது. காமதேனு வழிபாடு செய்ய எளிய முறைகள். பசுவின் அருளைப் பெற பெரிய சடங்குகள் தேவையில்லை. செய்ய வேண்டிய எளிய வழிகள்: தினமும் பசுவை மனதார வணங்குதல். பசுவிற்கு அகத்தி கீரை, பழம், கீரை கொடுத்தல். கோமாதாவிற்கு உணவு அளித்தல். கன்றுடன் கூடிய காமதேனு படத்தை வீட்டில் வைத்து வழிபடுதல். இதனால் குடும்பத் தடைகள் நீங்கும், செல்வ வளம் பெருகும், நோய்கள் விலகும், மன அமைதி கிடைக்கும், காரிய சித்தி உண்டாகும். காமதேனு வழிபாடு என்பது மிகச் சிறிய செயல் போல தோன்றினாலும் அதன் பலன் அளவிட முடியாதது. சின்ன வழிதான், ஆனால் செல்வம் சேரும் வழி. எனவே பசுவை வணங்கி பராமரித்து அன்பு காட்டுவோம். அதுவே இறைவனை நேரடியாக வணங்கும் உயர்ந்த வழி. இதுபோன்ற மேலும் பல கருத்து உள்ள சிறுகதைகள், தெய்வீக வரலாறுகள் அனைத்தையும் படிக்க சேக்ரியேஷன் பக்கத்தை பின்தொடருங்கள்.